மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இவ்வளோ லேட்டு? ஒன்றும் இல்லை மாமா, வெளில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ள, ஹெல்மெட்லாம் புதுசாக இருக்கு, முகம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு, என்ன சங்கதி? என் மூஞ்சி பிரைட்டாக இருக்குது இருக்கட்டும், உன் மூஞ்சி நான் இவ்வளோ இருட்டாக இருக்குது. இருட்டா? மாப்பிள்ள, முகத்தை கழுவிட்டு வந்தான்னு வச்சுக்கேன், சும்மா கொரியன் பீஸ் மாதிரி தக தகன்னு மின்னுவோம்யா. நீ வேணா பார்க்க தானே போற, பாரு. சரி, அதெல்லாம் விடு மாப்பிள்ள. இன்னைக்குன்னு பார்த்து உன் முகம் பிரைட்டாக இருக்குது, ஹெல்மெட்லாம் புதுசாக இருக்குது, ஹெல்மெட்டுக்கு கிஸ் வேற அடிக்கிற, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. மாப்பிள்ள, யார் அந்த பொண்ணு? யோ மாமா, ஜீனியஸ்யா நீ, எப்படி மாமா கண்டுபிடிச்ச? அதான் என்னைக்கு இல்லாத உன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுத. சொல்லு மாப்பிள்ள, யார் அந்த பொண்ணு? அது ஒரு பொண்ணு மாமா. பொண்ணு தான்டா, ஏதோ பையனை லவ் பண்ணுற மாதிரி வைக்கப்படுற. பேரை சொல்லு. பேரா? தெரியாது மாமா. ஊரு? அதுவும் தெரியாது மாமா. ஏதாவது பேசியிருக்கியா? இல்லை மாமா. ஏண்டா, ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, பேசுறதும் இல்லைன்ற, அப்புறம் எப்பறம் இது லவ் ஆகும்? லவ் தான் மாமா. அவள் ஒரு தேவதை மாமா. ஒரு நாள் கிளைண்ட்டுக்காக டீக்கல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. அப்போ தான் அவளை முறை பார்த்தேன். ஏய், சூப்பருங்க. குழந்தைங்க மேலே சேர வச்சதும் பார்க்கவே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆனால் குழந்தைங்க நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பருங்க. மாப்பிள்ள, நல்ல மொக்க வாங்கியிருக்க போல. யோ பைய, கலாய்க்காத. அப்புறம் சொல்ல மாட்டேன். மாப்பிள்ள, கலாய்க்க மாட்டேன் மாப்பிள்ள, கோவப்படாத. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு மாப்பிள்ள. ஒரு நாள் நம்ம ஈஸ்வரன் போய்கிட்ட வயசானவங்க ஒருத்தவங்க ரோடு கிராஸ் பண்ண விட்டுருக்காங்க.
பார்த்த பொண்ணு தானே அவ. நம்ம பாராட்டத்தோட கண்டுக்காம போனதான்னு நினச்சிட்டு நான் பார்க்காம திரும்பணும் மாமா. ஆனா அவ என்னை பார்த்து சிரிச்சா மாமா. பதிலுக்கு நானும் சிரிச்சேன். அவ்வளோதான் மாமா. அது வரைக்கும் கோவிலுக்கே போகாதண்ணா அவளை பார்க்கறதுக்காக டெய்லியும் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நெஞ்சம் தாழ்வாரம் நான்கு கண்கள் பார்க்கும் போதை காதல் போதை இன்னும் தேவை என் உலகம் மறந்தேனடி என் தேவதை நீயடி பேச நினைக்கும் நெஞ்சம் நெஞ்சம் பேசாமலே நீயும் நானும் உன் புன்னகை போதுமடி என் தேவதை நீயடி நெஞ்சம் நினைக்கிறதே அருகில் நெருங்க அழகிய அச்சம் என்னை தடுக்கிறதே மூச்சுகள் முத்தம் முத்தம் கொடுக்க உதடுகள் துடிக்கிறது தூரத்து நிலவாய் இருப்பதினாலே மனம் தள்ளி நிற்கிறதே துடிக்கிறது துடிக்கிறது தூரத்து நிலவாய் இருப்பதினாலே மனம் தள்ளி நிற்கிறது நெஞ்சம் தாழ்வாரம் நினைவே டேய் மாப்பிள, இவ்வளோ அக்கறையோட உனக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருக்கானா? கண்டிப்பாக இது லவ் தான். சரியான பழைய டியூப்லைட் மாமா நீ. இது எனக்கு எப்போவே தெரியும். அப்புறம் என்ன, லவ் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு தான் மாமா ஒரு நாள் தைரியமே வரல. ஆனால் நாளைக்கு என்னாலும் பரவாயில்ல, லவ் சொல்லிடலான்னு இருக்கேன். காலைல ஒரு 6 மணிக்கு எழுப்பிவிட்ரு மாமா, நான் போய் படுக்கிறேன். வந்துடப்புறம் மாமா, காலைல எழுப்பிவிட்ரு. எழுப்புறா. வேணுமா இன்னும் காதல் கோட்டை படத்தில் வர மாதிரியே லவ் பண்ணிக்கிறான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், 1/2 மணி நேரத்தில் வந்துடும் சொன்னானுங்க. 6 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இன்னைக்கு பிச்சு எடுத்துற பாரு. ஐயோ, டைம் ஆகி போச்சு.
தேங்க்ஸ். நீ எனக்காக அந்த அழகான கொடையை வச்சதுக்கு. ஹே, நீ என்ன 90s கிட்டா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் உன்னோட தடுமாற்றத்திலே தெரியுதே. பின்ன நம்ம பார்க்க ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. கிட்ட கூட வர மாட்ற. நீயா வந்து சொல்லுவேன்னு காத்துட்ருந்தா எனக்கு வயசாயிடும்ப்பா. அதான் நானே சொல்கிறேன், ஐ லவ் யூ. அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரதட்சணைலாம் கொடுக்க மாட்டேன். வேணா காலம் பூரா பூ கட்டி சோறு போடுறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன் கண்ணு அந்த நிலா ரெண்டுத்தையும் பார்க்கும்போது போதும்டா போதும்டா போதும்டா, தூங்குறது போதும், எந்திரி. போதும்டா, தூங்குறது போதும், எந்திரி. எழுந்துடுறா, தூங்குறது போதும். கனவா? என்ன கனவா? கனவுல லவ் சொன்னது போதும், சீக்கிரம் எழுந்து கிளம்பு. நேரில் போய் சொல்லு லவ். சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. அடி யாரது அங்கே என் காதல் தேவதையா? பறிபோனது போனது நெஞ்சம், இது வாலிப சோதனையா? பனி ரோஜா தோட்டந்தா ஒரு சேலை கட்டியதா? மாப்பிள கிளம்பிட்டியா? மாப்பிள நீ ஏன் கிளம்புற? உங்க கூட தான் மாப்பிள. ஏன் கூடியா? ம் வயசான காலத்தில் என்ன வீட்டில் இருமாமா? மாப்பிள லவரை பார்க்க நானும் வரேன் மாப்பிள. அதெல்லாம் வேணும், சும்மா இருமாமா. மாப்பிள ப்ளீஸ் மாப்பிள, கூட்டு வா மாப்பிள. என் கூட வரணும்னா ஒரு கண்டிஷன். நான் அவகிட்ட லவ் சொல்கிற வரைக்கும் நீ என் கிட்டே வரக்கூடாது. சொல்லிட்டல்ல, மாமா பார்த்துக்கிற விடு. சரி, ஓகே. மாப்பிள பயமா இருக்கா? லைட்டா மாமா. பயப்படாத மாப்பிள. உன் வயசில் மாமா எப்படி லவ் சொல்கிறான் தெரியுமா? எப்படி மாமா சொன்னேன்? எப்படி சொன்னானா? மாமா வேணாம் மாமா, நானே சொல்லிக்கிறேன் மாமா. ஓகே மாப்பிள, கவலையப்படாத மாப்பிள. தைரியமாக போய் லவ் சொல்ல, இந்த மாமா இருக்கா. கொடை வச்சதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். நீ எதுக்காக எனக்கு ஹெல்மெட் கொடுத்தியோ அது மாதிரி தான் நான் உனக்கு கொடை வச்சதும். அப்புறம் நான் 90s கிட் தான், ஆனால் எல்லாத்துக்கும் தடுமாற மாட்டேன். அது என்னவோ தெரியல, உன் கண்ணை பார்க்கும்போது மட்டும் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தடுமாற ஆரம்பிச்சிடுது. அப்புறம் எனக்காக நீ வயசாகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண விட மாட்டேன். நானே சொல்லிவிடுறேன், ஐ லவ் யூ. அப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரதட்சணைலாம் கொடுக்க வேணாம், பூவும் கட்ட வேணாம். லைஃப் லாங் உன்னை கண் கலங்கமாக பார்த்துக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய், என்னாச்சு? ஏன் அழற? என்ன உனக்கு பிடிக்கலையா?
எது ஊமையா? மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துக்கு வர முத சொந்தம்டா இது. ஊமை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன்னு தெரிஞ்சா சத்தியமாக அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. இது வேணாம் மாப்பிள்ள, வேணாம் போகலாம். ஏய் வாப்பா போகலாம். ஏய் வாப்பா, வா மாப்பிள்ள போகலாம். நீ பேசணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நேற்று நைட் கனவுலேயே பேசிட்டேன். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்.